சிஎம் விஜயண்ணா நம்மளாம் 2026 காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஒய்ஃபோட பாட்டி விஷம் குடிச்சிட்டாங்க. அவங்கள ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு வண்டி இல்லை. ஃபோன் பண்ணி ஒரு ஆட்டோ வர சொன்னால் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் ஒரு ஆட்டோ வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அந்த ஆஸ்பத்திரியும் போனது 7 கிலோமீட்டர் தூரத்தில். அங்கே போனப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே முடியாதும்மா, பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், அது திண்டுக்கலுக்கு தான் போகணுன்ட்டாங்க. அங்கேருந்து 30 கிலோமீட்ரு. அது போகங்களாட்டி அவங்கள காப்பாற்ற முடியல, அவங்க இறந்துட்டாங்க. அது 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது சமீப காலத்தில் ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியாமல் இறந்து போயிட்டாங்க. அது இப்போ சமீப காலத்தில் தான். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தமிழ்நாடு பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படை வசதி, அதாவது ஒரு கிளினிக்கு போல் இல்லாத ஒரு ஊராட்சி இருக்குது. மினிமம் ஒரு 500 குடும்பங்களாவது அது சுற்றுவட்டத்தில் கிராமத்தில் இருக்குது. ஒரு ஆஸ்பத்திரி போனோம்னா மினிமம் இந்த சைடில் 7 கிலோமீட்டர், இந்த சைடு 7 கிலோமீட்டர் பெரிய ஆஸ்பத்திரி போனோம்னா ஒரு 15 கிலோமீட்டர். ஒரு ஃபஸ்ட் எய்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கிளினிக் இல்லை, ஒரு பிக்கப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை. இந்த 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, அங்கேயே ஆம்புலன்ஸ் இருக்கான்னு கூட டவுட்டாக தான் இருக்குது. அதாவது நான் சொல்கிற ஊர் என்னன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிலியம்பாறை தாலுக்காவில் கோவிலூர் வழி உசிலம்பட்டி ஊராட்சியில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த உசிலம்பட்டி ஊராட்சி சுற்றி குடப்பாம், அவலக்கோனூர், சின்னராத்தம்பட்டி, வெள்ளைகவுண்டனூர், அதே மாதிரி தெத்துப்பட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்கள் இருக்குது. உப்புக்கிணத்துப்பட்டி, அதில் மொத்தமாக சேர்த்தா ஒரு 500 வீட்டுக்கு மேலேயே இருக்கும். இப்போ அவங்களோட உயிரெல்லாம் பெருசாக தெரியலையா? இதெல்லாம் கிராமத்தில் இருக்கவங்க. இப்பவும் கட்ட பஞ்சாயத்து நடக்கிற ஏரியா அதெல்லாம். இதெல்லாம் டெவலப் ஆக வேணாமா? அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் அங்கே ஸ்கூலெல்லாம் இருக்குது. அந்த அந்த ஸ்கூலுக்கெல்லாம் என்ன தான் எப்படி தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு மினிமம் ஒரு ஆம்புலன்ஸ் வசதி, மினிமம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளினிக்கு, ஃபஸ்ட் எய்ட் எடுக்கிறது ஒரு கிளினிக்கு தயவுசெய்து அது ரெடி பண்ணி கொடுங்க. சிலப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் நீங்கள் ஜெயிக்காமல் இருந்திருக்கலாம். காரணம் அவங்க யார் நின்னாங்க கூட யாருக்கு தெரியாது. காரணம் இங்கெல்லாம் மெயின் ஏரியாவில் மட்டும் ஓட்டு கேட்டு போயிட்டாங்க. தயவுசெய்து நல்ல ஒரு ஆம்புலன்ஸு, இது 24 ஹவர்ஸு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸு, அதே மாதிரி ஒரு கிளினிக்கு இந்த மாதிரி கிராமங்களில் பிரச்சனை உள்ள ஏரியாவில் கண்டெத்தி வச்சு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதனால தான் இந்த வீடியோவும் போடுறேன். இது உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்லாம் தெரியல. ஆனால் எனக்கு இது ரொம்ப நாள் இது ஒரு சொல்லணும், யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்லாம் இருக்குது. அது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நடக்குன்னு நம்புகிறேன். இது எல்லோரும் அவருக்கு, சிஎம் சாருக்கு சொல்லி இதை செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.